அதிமுக இருக்கக்கூடிய பிளவுகள் தான் ரொம்ப பெருசா இருக்குன்னே பார்க்கலாம். பட் இருந்தாலும் 2 பிரிவுகள்ல ஒருத்தவங்க விஜய் ஆதரிச்சிருக்கிறாங்க, முதல்வர் விஜய் அவர்கள் ஆதரிச்சிருக்காங்க, இன்னொருத்தவங்க எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறாங்க. இதனால சட்ட சிக்கல் என்ன மாதிரியான விஷயங்கள் ஏற்படும்? அவங்க மேல வந்து கட்சித்தாவல் தடை சட்டம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குமா? இதை கொஞ்சம் விளக்க முடியுமா? அதாவது பொதுவாக பொலிட்டிக்கல் பார்ட்டி என்பது வேறு, லெஜிஸ்லேச்சர் பார்ட்டி அப்படிங்கிறது வேறு. அரசியல் கட்சி என்பது வேறு. அந்த அரசியல் கட்சியின் மூலம் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற உறுப்பினர்களாக, சட்டப்பேரவை உறுப்பினர்களாக சட்டமன்றத்தில் செயல்படுறாங்க பாருங்கள், அவர்களுக்குள்ளாக இருக்கிற கட்சிக்கு பேர் சட்டப்பேரவை கட்சி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கும் சட்டப்பேரவை கட்சிக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு சொன்னால், சட்டம் என்ன சொல்லுது, உச்சநீதிமன்ற தீர்ப்பு என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கட்சித்தாவல் தடை சட்டம்னு நீங்கள் சொல்கிறது வந்து இந்திய அரசமைப்பு சட்டத்தில் 10வது அட்டவணையில் கொண்டு வரப்பட்டது. அது 1985 கொண்டு வந்தாங்க. அதற்கு பிற்பாடு 1986 தமிழ்நாடு லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி டிஸ்குவாலிஃபிகேஷன் ஆன் கிரவுண்ட்ஸ் ஆஃப் டிஃபெக்ஷன் ரூல் அப்படின்னு கொண்டு வந்தாங்க. அதுதான் 1986. இந்த ரெண்டுத்தையும் பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னொன்னையும் பார்க்கணும். அது என்ன அப்படின்னு சொன்னால், எலெக்ஷன் சிம்பிள்ஸ் ரிசர்வேஷன் அண்ட் அலாட்மெண்ட் ஆர்டர். அது 1968 கொண்டு வரப்பட்டது. இப்போ என்னென்னா, ஒரு அரசியல் கட்சி எந்த சின்னத்தில் நிற்கிறதோ அல்லது எந்த கட்சியை சார்ந்து சட்டப்பேரவை உறுப்பினருக்காக நின்னாங்களோ அதிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க சட்டப்பேரவைக்கு உள்ளாக போகிறாங்க. அப்போ அரசியல் கட்சியை பொறுத்த மட்டும் யார் பார்ட்டி விப்பாக இருக்கணும், குரடாவாக இருக்கணும், யார் அந்த அரசியல் கட்சிக்கு சட்டப்பேரவை கட்சிக்கு தலைமையாக இருக்கணும், சட்டப்பேரவை கட்சிக்கு குரடாவாக இருக்கணும் அப்படிங்கிறத யார் நிர்ணயிக்க முடியும்னா அரசியல் கட்சி தான் நிர்ணயிக்க முடியும். சட்டப்பேரவைக்குள்ளே இருக்கிற சட்டப்பேரவை கட்சி வந்து நிர்ணயிக்கவே எடப்பாடி பழனிசாமி கையில் தான் இருக்குது. பொதுவாக சட்டம் எந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளராக அந்த கட்சி பையில அங்கீகரித்திருக்கிறதோ அவர்கள் கையில் தான் இருக்குது. அது எந்த கட்சிக்குமே பொருந்தும். இப்போது இந்த விஷயத்தை பொறுத்தவரை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கையில் தான் அந்த அதிகாரம் இருக்குது.